ஒண்ணு கூட சிக்க மாட்டேங்குதே. மோ நல்லா பாருமா, அரிக்குது. ஆமா, வேலையை விட்டுட்டு உனக்கு உட்காந்து பேன் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் உனக்கு எதுக்கு பொண்ணு பார்த்தேன்? மா அவ பேன்லாம் பார்க்க மாட்டா, விடிய விடிய ஃபோன் வேணா பாப்பா. அது சரி, காலையில இருந்து உன் பொண்டாட்டியும் அந்த அருளூஸ் தம்பியும் காணுமே, எங்கடா போனாங்க? அத்தை, ஏன்டா உன் பொண்டாட்டி ஆம்பளை குரல்ல கத்துறா? மாமா இங்க வாங்க. அந்த அருளூச தம்பிதாம்மா. மாமா ஐயோ, சீக்கிரம் மாமா. வச்சிருக்காளோ வயசான காலத்துல. ஏன்டா உங்க அக்கால ஆட்டவே கத்துற? அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சு அதான். இவன் ஏன் இப்படி பத்தன இருக்கா? மருமவள, ஏம்மா மருமவள, நீங்க யாரு? என்னடா இவ யாரு நீன்னு கேக்குறா? மா அவ ஏதோ மூட் அவுட்ல இருப்பம்மா. என்னடா? ஹே அபி, நான் தான் டாரனே. உங்ககிட்ட கேட்டா இவரு பதில் சொல்றாரு. முதல்ல இவர் யாரு? உங்க புருஷனா? எது புருஷனாவா? ஏய் நான் உன் புருஷன்டி. அம்மா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐ அம் ஸ்டடிங் டுவெல்த் அண்ட் செக்ஷன். என்னடா ஆச்சு உங்க அக்காளுக்கு? நானும் அவளும் சாட்டர்டே ரீல்ஸ் பண்ண சண்டே மண்டையில அடிபட்டுச்சு. என்ன? சாட்டர்டே ரீல்ஸ் பண்ண சண்டே மண்டையில அடிபட்டுச்சு. மா என்னம்மா சொல்றான்? அவங்க அக்காளுக்கு மண்டையில அடிபட்டுருச்சான். புரியல? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. டே ஹரி, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? வட வீட்டுக்கு போலாம். ஏம்மா மருமவள, இதான் உன் வீடு. ஓ, என்னையும் என் தம்பியும் கடத்திட்டு வந்துட்டீங்களா? டே ஹரி, நீ பயப்படாத. வாடா அக்கா, நான் இருக்கேன். ஓகேக்கா. இவ எல்லாத்தையும் மறந்துட்டாமா. மளிகை சாமான் லிஸ்ட் தான் மறப்பா. இப்ப நான் மாமியார்ன்றதே மறந்துட்டாளா? இப்ப மட்டும் நீங்க 2 பேரும் எங்களை ரிலீஸ் பண்ணல, உங்களை போஸ்கோல உள்ள போட்டுருவேன். போஸ்கோவா? ஏன்டி சிரிக்கிற? அத்தை, நாங்க உங்களை பிராங்க் பண்ணோம். கேமரா பாருங்க. கேமரா இருக்கு. அக்கா நீ சொன்ன மாதிரி 2 பேரும் எது சொன்னாலும் நம்புறாங்க. தெரியும்டா, என் அத்தைய பத்தியும் என் புருஷனை பத்தியும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாருமா? நீதான். என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? என்ன ஐடியா? தெரு தெருவா போயிட்டு வீஜ பித்து மாதிரி பிராங்க் பண்ணுவோம்டா. ஐயோ சூப்பர் ஐடியா. வாங்க உடனே போலாம். டேய், இவ போய் ஏமாத்துறவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு சண்டைக்கு வர போறாங்க. வாடா போய் புடிடா. மா நான் இன்னைக்கு உன் ரூம்லயே பத்துக்கிறேமா. ஏன் உன் ரூம் என்னாச்சு? நேத்து நைட்டு ஃபிளாஷ்பேக். இது எதுக்கு நடுவுல? போ. அடச்சி, உம்மா குடுக்கறதெல்லாம் அம்மாட்ட சொல்லுவியா? சும்மா இருமா, சொல்றத கேளு. எவன்டா அந்த சிவப்பூஜையில கட்டி பூந்தா மாதிரி? எவன்டா அது? என்னடா? மாமா எனக்கு தனியா தூங்க பயமா இருக்கு. அது புது இல்லடா, அப்படின்னா இருக்கும். அதான் அக்கா கூட தூங்க போறேன். தள்ளுங்க. டே ஹரி, வா, நம்ம ரீல்ஸ் பண்ண ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? அப்ப நம்ம ரீல்ஸ் பண்ணது யார் கேமரா பிடிப்பா? சைடு வண்டிதான். அதான் என் புருஷன் இருக்கானே. ஏய் என்னால எடுக்க முடியாது, எனக்கு தூக்கம் வருது. எடுத்து கொடுத்து தூங்கு. ஏய் 2 பேருமே ரீல்ஸ் பண்றதா இருந்தா இங்க இருந்து கிளம்புங்க. அக்கா எனக்கு இந்த மாமா பிடிக்கல, வேற மாமா வேணும். ஏய் எத்து தரேன்டா. கேமரா பிடிக்கல உடனே மாமாவே பிடிக்கலன்ற. எத்து தரேன். அதை எடுத்து கொடுத்துட்டு அங்கேயே படுத்து தூங்க வேண்டியதானே? என்ன எங்கம்மா தூங்க விட்டாங்க? 151வது டேக், ஆக்ஷன். அக்கா நீ ஒழுங்காவே ஆட மாட்ற. நீ தானே ஒழுங்கா ஆட மாட்டற. நீ தான் அக்கா ஒழுங்கா ஆட மாட்ற. டாரன், யாரா ஒழுங்கா ஆட மாட்டறா? 2 பேரும் தான். 2 பேருக்குமே இன்னும் பிராக்டிஸ் பத்தல. ஆமாக்கா, நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு நைட் ஆடலாம். நாளைக்கு நைட்டுமா? அப்ப விடிய விடிய வீடியோ எடுத்திருக்க. ஆமாமா, இன்னைக்கு நைட்டும் என்ன தேடுவாங்கம்மா. அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எப்படியாச்சும் என்ன காப்பாத்துமா. ரீல்ஸ் பண்ணலாம். அம்மா 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 வந்துட்டாங்க நினைக்கிறேன். அதுங்களுக்கு ஏன்டா பயப்படுற? அம்மா நான் இருக்கேன், வாடா. சூப்பர்மா, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. ஹே டாரன், வா, வீடியோ எடுத்து கொடு. ஆமாமா, பாருமா. எம்மாடி, என் பையன் உனக்கு வீட்டுக்காரனா வீடியோக்காரனா? தூங்க விடாம வீடியோ எடுக்க சொல்ற? அப்போ நீங்க எடுத்து கொடுங்க தா. நானா? சொல்லுங்க அத்தை, வீடியோ எடுத்து தரீங்களா? அது ஈவனே எடுத்துருமா. அம்மா என்னடா அம்மா, பொறுப்பா பொண்டாட்டி பேச்ச கேளு. போ போ போ. வா வா வா. இருக்குடி. போ போ. நம்ம
நம்ம தூக்கம் தப்பிச்சிச்சு. அத்தை நீங்க நல்லா ஆடுவீங்களாமே. எவன் சொன்னா? மாமா தான் சொன்னாரு. ஆட மாட்டேன். நீங்க ஆடுவீங்க. நீங்க நல்லா ஆடுவீங்க. ஆமா ஆடுவீங்க. ஆடுவீங்க 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 ஆடுவீங்க. என்னையா மாட்டி விடுற? ஆடுறி. ஆடுவீங்க ஆடுவீங்க. யார் நீங்க? How are you? ஹலோ, நீ யார் ஃபர்ஸ்ட்? நீங்க என்ன பண்ற? நான் அபியாக்காவோட தம்பி. அவங்க வீட்ல எல்லாம் வெளில போயிருக்காங்க. நான் வீட பாத்துட்டு இருக்கேன். ஓ, நீதான் அபியாக்காவோட தம்பியா? அபியாக்கா வெளியில போயிருக்காங்களா? சரி, நான் அப்புறம் வரேன். என்ன குறுகுறுன்னு பாக்குற? நான் ஒன்னும் பார்க்கல. நீதான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் யோசிக்கல. எனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா, அதான் ஒரு மாதிரி போர் அடிக்குது. எங்க வீட்டாண்டலாம் நாங்க எல்லாரும் ஜாலியா வெளில போவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். அது எல்லாத்தையும் இங்க மிஸ் பண்றேன். புரியுது. என்ன போனை பார்த்து சிரிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு ஒரு ஃபன்னியான மீம் அனுப்பிச்சிருக்கா, அதான். ஃப்ரெண்டா? ஆமா, நானும் இங்க வந்த புதுசுல எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அப்ப என்ன மாதிரியே சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள நான் ஃப்ரெண்ட் ஆப்ல தான் கண்டுபிடிச்சேன். ஃப்ரெண்டாப்பா? அப்படின்னா? ஃப்ரெண்ட் ஆப்ல நீங்க நிறைய நியூ பீப்புள்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஆடியோ, வீடியோ கால், கேம்ஸ், அப்புறம் ஹோஸ்ட் சாட் ரூமும் இருக்கு. இதுல நீங்க கண்டுபிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நீங்க தமிழ்லயே பேசிக்கலாம். ஆனா நீங்க தெரியாத ஆள் கூட பேசுறீங்க. ஏதாச்சும் மிஸ்பிஹேவ் ஆயிடுச்சுன்னா? ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படி ஏதாவது மிஸ்பிஹேவ் ஆச்சுன்னா நான் உடனே பிளாக் பண்ணிடுவேன். சூப்பருங்க. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் கண்டிப்பா கிடைப்பாங்க. ஓகேங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன். நீங்களும் நியூ பீப்புள் கூட கனெக்ட் பண்ணிக்கணுமா? ஃப்ரெண்ட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே, பை பை. அத்தை இன்னைக்கு என்ன சாப்பாடு? காரக்குழம்பு. காரக்குழம்பா? என் தம்பி வந்திருக்கான், கறிமீன் சமைங்க. காரக்குழம்ப கறி குழம்புன்னு கூட சாப்பிடுவான். ஓ, என் தம்பிக்கு தர மாதிரி இது காரக்குழம்பு தானா? ஆமா. என் தம்பிக்கு நானே சமைச்சுக்கிறேன், நீங்க கேட்றாதீங்க, தர மாட்டேன். கேட்டாலும் தராத. சைக்கோ. மாமா, இங்க ஃப்ளைட் பக்கத்துலயே போகுமா? மாடியில் நின்னு பார்த்தா மண்டை பக்கத்துல போவோம். அப்படியா? நான் இப்பவே பாக்குறேன். எது சொன்னா நம்புறான்? டாரன், என் தம்பிக்கு சமைக்க போறேன். ஓ, காசு கொடு. காசு எதுக்குடி? சமைக்கிற பொருளை உங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாதான். சரி, என் பர்சல காசு இருக்கும், போய் எடுத்துட்டு வா. ஓகே, நான் எடுத்துக்கிறேன். ஏய், உன்னை எத்தனை வாந்தன சொன்ன, எத்தனை போவா சொன்ன? பார்த்து செலவு பண்றீ. என்னடா, அவளுக்கு என்ன சமைக்கிறதுக்கு என்ன வாங்கணும்னு கூட தெரியாது. நீ வா, நம்ம ரேஷன் கடைக்கு போயிட்டு வருவோம். ஆமாமா, அவ சமையல சாப்பிட்டு ஒருத்த சாவ போறான். வா, இன்னைக்கு ஒரு விக்கெட் அவுட். யாக்கோ, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்டா தம்பி, எல்லாம் உனக்கு தான். நிறைய வச்சுக்கோ. இந்த வச்சுக்கோடா, சாப்பிடு. உனக்காக வேர்வை சிந்தி பிரியாணி ரெடி பண்ணிருக்கேன்டா. லைட்டா உப்பு கரிச்சுது, பரவாயில்ல, நான் சாப்பிடுவேன். என்னைக்கு இல்லாத வாசனை இன்னைக்கு அடிக்குது. என்னடா இவன் சாக போறேன்னு சொன்னா சிரிக்கிறான். மா, பிரியாணி முக்கு முக்குன்னு முக்குறாமா. ஆமா அத்தா, வாங்க, அக்கா பிரியாணி சூப்பரா இருக்கு. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா எனக்கு பெருமையால இருக்கு. நீ இப்படி பேசுறது எனக்கு காண்டா இருக்கு. பீசு காண்டாவது. அபி, நீயா சமைச்ச? சமைக்கலான்னு பார்த்தேன். பாத்தியா? அப்புறம் டைமா பார்த்தேன், கையில இருந்த உன் பர்ஸ பார்த்தேன். அதான் ஒரு ஹோட்டலா பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா என் தம்பி எவ்வளவு சூப்பரா சாப்பிடுறான். வாங்கிட்டியா? ஏய், உன்னை பார்த்து தானே செலவு பண்ண சொன்னேன். அதான் பார்த்து பார்த்து செலவு பண்ணிருக்காடா உன் பொண்டாட்டி. யாக்கோ, சூப்பரா இருக்கு. டேய், உங்க அக்கா சமைக்கலடா. ஆனா என் அக்கா தானே வாங்கிட்டு வந்தா. அப்படி சொல்றான் என் தம்பி. அக்கா, வேற என்னெல்லாம் வாங்கிட்டு வந்த? நீ கேட்ட 10 பொருளையும் பெரிய பெரிய ஹோட்டலா பார்த்து ஆர்டர் போட்டிருக்கேன்டா. நீ நல்லா சாப்பிடு. அம்மா, இந்த பாசமலர்கள் சேர்ந்து என்னோட பர்ஸ காலி பண்ணிட்டாங்கம்மா. சுட்றான். இருக்கா சுறேன். சுடு சுடு. அபி, விளையாடுனது போதும், போய் வீட்டை பெருக்கு. அத்தை, என் தம்பி கூட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. விளையாடிட்டே வீட்டு வேலை செய்யு, வேணா இவனையும் சேர்த்துக்க. அத்தை, ஏன் என் அக்காவை டெய்லி வேலை செய்ய சொல்லி கொடுமை பத்துறீங்க? ஆமாண்டா தம்பி, டெய்லியும் என்ன வேலை செய்ய சொல்லி குடும்பப்படுத்துறாங்க. சொல்லுவேன், ஆனா செய்ய மாட்டா. அவளுக்கு செய்யவும் தெரியாது. தெரியாத வேலையை செய்ய சொல்லி வற்புறுத்துறீங்க. இப்படியே பண்ணீங்கன்னா மாமியாட்டாச்சுன்னு வீடியோ எடுத்து போட்டுருவேன். வீடியோ எடுத்து போடுவியா? அக்கா, நீ டெய்லி செய்யற வேலையெல்லாம் இன்னைக்கு அத்தை தான் செய்யணும். ஓகேடா தம்பி. எவ்வளோ வேலை. ஐயோ. இந்த துணியெல்லாம் துவைச்சிருங்க. அக்கா, டெய்லி இவ்வளவு துணி நீ மட்டுமா துவைக்கிற? ஆமாண்டா. அபி, இது அந்த கடவுளுக்கே அடுக்காதுடி. அப்ப நீங்க அடிக்க வைங்க. டேய் வாடா தம்பி, நம்ம படம் பார்க்கலாம். நல்லா பெருக்குங்க, தரையில என் மூஞ்சி தெரியணும். முடியாது தம்பி, ஒரு வீடியோ.
முடிச்சுடுறேன். அத்தை என்னடி இது சார்ஜ் போடுங்க. போடாட்டி நான் வீடியோ எடுத்து போடுவேன். போடுறேன். கடுப்பா வருது. ஹரிஹரன் வேலு சொல்லுங்க. ஃப்ளைட்ல போணுமா? ஆமா. அடுத்த மாசம் டேரன் போறான். என்ன கூட்டு போக சொல்றீங்களா? உன்னை கூட்டிட்டு போனா உங்க அக்காவை விட்டுட்டு போகணுமே. அவன் இங்க இருக்கட்டும், நான் வரேன். அவ வீட்ல இருக்கணும்னா அவ வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா நீ தான் என்னையே வேலை செய்ய சொல்றீங்க. ஓ இருங்க வரேன். துணி காய போட்டாச்சுன்னா பாத்திரம் கழுவு சொல்றா தம்பி. நீ கழுவு. அக்காக்கு தெரியாதுடா. தெரியாதுன்னா அத்தை சொல்லி தருவாங்க. நான் சொல்லி தர்றேன் என் மருமகளுக்கு. என் தம்பி வீடியோ எடுத்து போட்டுருவான். வீடியோ எடுப்பேன். மருமகள் டார்ச்சர் மாமியார்னு எடுப்பேன். போடு. ஃப்ளைட்ல போலாம்ல? போலாமே. ஆக்ஷன். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம் டூர் பார்க்க போறோம். அக்கா மாமா பொடி. இவன் தான் என் புருஷன். நானு. ஹலோ மக்களே, நான் தான் சங்கீதா. இதுதான் என் ஃபேமிலி. வா ஜமுனா. எப்படி இருக்க ஜமுனா? நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, இந்த தம்பி யாரு? அவன் ஒரு பைத்தியம் ஆண்டி, கண்டுக்காதீங்க. அப்புறம் ஆண்டி நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க ஆண்டி தண்ணி. உன் மருமக எவ்வளவு நல்ல பொறுப்பா இருக்கிறா. ஆண்டி நல்ல பேர்லாம் வாங்குற. சூப்பர் சூப்பர். என்ன விஷயமா வந்த ஜமுனா? என் பொண்ணுக்கு கல்யாண நிச்சயம் ஆயிருக்கு. ஆமா இல்ல, அடுத்த மாசம் கல்யாணம் இல்ல? மாப்பிள்ளை வீட்டுல 80 சவரம் கேக்குறாங்க. ஆனா இப்போ 50 சவரம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 30 சவரம் தான். எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல. 30 சவரம் தானே. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன்னு சொல்ல வேண்டியது தானே. அது சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியலையே. அப்ப கல்யாணத்தை நிறுத்துங்க ஆண்டி. அபி நீங்க சும்மா இருங்க அத்தை. இப்போ உங்க பொண்ணை 50 சவரம் நகை போட்டு அனுப்பிட்டீங்க. அப்புறம் அவங்க வீட்டுல 30 சவரம் நகை கேட்டு உங்க பொண்ணை டார்ச்சர் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அவங்க நல்ல குடும்பம் தாமா எல்லாரும் சொன்னாங்க. அத நீங்க பாத்தீங்களா? இல்ல அவங்க வீட்டுல இருந்தீங்களா? நல்ல குடும்பம்னு சொன்னா நல்ல குடும்பம் ஆயிடுவாங்களா? எதனா பிரச்சனைனா பொண்ணு தானமா அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். நாம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணோம்? பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு தான் அவளுக்கு நடக்கிறத அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியும். இப்ப என்னமா பண்றது? அவங்க ஃபேமிலி கிட்ட 30 சவரன் நகை வேணுமா இல்ல உங்க பொண்ணு வேணுமான்னு கேளுங்க. அவங்க 30 சவரன் நகை தான் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கிட்ட கும்பிடு போட்டு கிளம்பிடுங்க. எல்லார்கிட்ட சொல்லிட்டேனம்மா. ஷோ, எல்லார்கிட்டயும் சொன்னா வாழ போறது அவங்கல்ல, உங்க பொண்ணுதான். பாத்தியா சங்கீதா, உங்க மருமக எவ்வளவு பொறுப்பா பேசுறா. ஆமா ஜமுனா, அவளுக்கு தோணுனது கூட நம்ம 2 பேத்துக்கு தோணாம போயிடுச்சு. இப்பயே மாப்பிள்ளை வீட்டுல பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். நான் வரேன். வரேன் அபி. சரி. அபி என்ன அபி திடீர்னு இப்பெல்லாம் பேசுற? இன்னும் பேசாம போனா போன உசுருக்குலாம் வேல்யூ இல்லாம போயிடும். நீ சொல்றது கரெக்ட் தான் அபி. கல்யாணத்துக்கு காசு கேட்கறவங்க குடும்பம் நடத்துறதுக்கே தகுதி இல்லாதவங்க. இனியும் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. கரெக்ட் தான் அத்தை. அக்கா நீ சூப்பரா பேசுன. நீ பேசுனது கேட்டு அந்த ஆன்ட்டியே மனசு மாட்டாங்கன்னா பாத்துக்க. நான் பேசுறத கேட்டு அந்த ஆன்ட்டியே மாறிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த சமுதாயமும் மாறும். அதுக்கு நான் பேசுறேன், மாத்துறேன்.